நான் யூதாசை குறித்து நான் உங்களிடத்திலே பேச போகிறேன். இந்த யூதாசை ஆண்டவர் அபிஷேகம் செய்தார். 1வது வசனத்தை யாராவது படிக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுல யார் உண்டுங்க? யூதாஸ். யூதாஸ் யூதாஸ் கை வச்சாருன்னா நோய் குணமாகும். யூதாஸ் கை வச்சாருன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் போய் படிப்போம் பாருங்க. 8வது வசனத்தையும் யாராவது படிக்கலாம். 8:10 வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாருங்க, கூட ஒரு ஃபர்தர் ஒரு ஸ்டெப். மரித்தோரை எழுப்புங்கள். யூதாஸ் கைகளை வைத்திருப்பான். நம்புறீங்களா? மரித்தோர் எழுந்திருப்பார்கள். என்னையா இவர் வேதத்தில் இல்லாத காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறீர்களா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது படிக்கலாம். அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த கனமான ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, 11 சீஷர்களோடு சேர்ந்து 12 சீஷனாக இவன் எல்லா இடத்திலும் ஊழியம் செய்தவன். இவனை குறித்து வேதத்தில் தெளிவாக எழுதப்படாவிட்டால் இந்த ப்ரூஃப் நமக்கு போதும். ஆண்டவர் இவனை அபிஷேகித்திருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சாத்தானை துரத்துவதற்கும் மரித்தோரை உயிரோடு எழுப்புவதற்கும் அத்தனை வல்லமைகளை இவனுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறது. கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் ஒரு மனிதனுக்கும் குறைவு வைக்கவில்லைங்க. நானும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். ஒரு மனிதனுக்கும் அவர் குறைவு வைக்கவில்லை. அப்படிப்பட்ட தேவனிடத்திலிருந்து இவன் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவன். அவன் அதை நினைத்து வாழவில்லை. 11 சீஷர்களும் இந்த மனிதனை நம்பி இருக்கிறாங்க. யார? அதுக்கு ஒரு வார்த்தை படிக்குமா? யோவான் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை பாத்தீங்களா? இங்க பாருங்க, இந்த எதுக்காக இந்த வசனத்தை எடுக்கிறேன்னா, ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். இந்த ஊழியத்தில் ட்ரெஷரர் யாரு? பொருளாளர் யாரு? யூதாஸ். 12 சபைகளை நம்பி இருக்கிறாங்க. இவன் கையில தான் பணப்பைய கொடுத்திருக்கிறானுங்க. ஆனா ஆண்டவர் இங்க போட்டு உடைச்சிட்டார். என்ன? இவன் திருடன். ஆண்டவர் போட்டு உடைச்சிட்டாரு, இவன் திருடன். ஏன் இவனை ஏன் திருடன் சொன்னாரு? அந்த ஒரு பெண், பாவியான அந்த பெண் தன் வாழ்நாள் முழுவதிலும் ஒரு தைலத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு ஆண்டவரின் வீட்டிற்கு வருகிறார். நான் அவருடைய பாதத்தை என் தலைமையினால் நான் துடைப்பேன் என்று சொல்லி ஒரு துடித்த ஒரு பெண். ஆண்டவருடைய மரணத்தை குறித்து பேசும் பொழுது எந்த இடத்திலும் இந்த வார்த்தை இவளை குறித்து பேசப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். தீர்க்க தரிசனமாக அந்த காரியத்தை அவள் செய்யும் பொழுது இவன் அங்கே வந்து சொல்லுகிறான், இந்த வேஸ்ட் எதற்கு? அதுக்கு முந்தின வசனம் தானே, 5வது வசனம். இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்காமல் போனது என்ன? அல்லேலூயா. என்ன அன்பு பாத்தீங்களா? பாருங்க, யோசித்து பார்ப்பதற்காக நான் பேசுகிறேன். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நானும் எங்க டைரக்டர் சுரேஷ்குமார் ஒருவேளை இங்க வந்திருக்கிறார், நீங்க பார்த்திருப்பீங்க. பைனான்சியல்ல எங்களுக்கு இப்பொழுது ஒரு 1 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர் சொல்லுகிறார், அண்ணன் ஒரு பில்டிங் கட்டுவோம், ஒரு சிறுவர் இல்லம் கட்டுவோம்
அல்லது வேற ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட எங்களுடைய மிஷனரிகள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன், இல்லை 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 இல்லை, பணத்தை இவர்களுக்கு கூட்டி கொடுப்போம் அப்படி சொல்லுகிறேன். இந்த ரெண்டு பேரிலும் பொதுவாக ஜனங்களுக்கு யாரை பிடிக்கும்? டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். யாரை பிடிக்கும்? என்னதான் பிடிக்கும்? ஏன்? பணத்தை கூட்டி கொடுப்பேன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதை போல தான் ஜனங்கள் மத்தியிலே இவன் பேசுகிறான், தரித்திரர்களுக்கு கொடுப்போம். இன்னைக்கு கூட யாராவது அப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், அது தப்பு இல்லை, கரெக்ட் தானே? ரைட்? அல்லேலூயா. அவன் அப்படி சொல்லுகிறான், ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டு அவன் அப்படி சொல்லுகிறான். ஒருவேளை யோசித்து பாருங்கள், ஆண்டவர் 3.5 வருடம் ஊழியத்தை முடித்தார். யூதாசுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வச்சுக்குவோம். இந்த யூதாசை குறித்து அநேக ஜனங்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? யூதாஸ் எங்கள் வீட்டிற்கு வந்தார், கரங்களை வைத்து ஜெபித்தார், வியாதிகளை குணமாக்கினார், அப்படித்தானே? ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த ஓநாயை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. யூதாசிடத்தில் இருந்த பிரச்சனை என்ன என்று நான் இப்பொழுது உங்களோடு பேசுகிறேன். யூதாசிடத்திலிருந்து பிரச்சனை என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஆனால் அவனிடத்தில் இருந்த பிரச்சனை என்னவென்றால், மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனத்தை 6வது எடுத்தால் படிக்கலாம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? யூதாசுடைய பொக்கிஷம், அவர் எனக்கு அபிஷேகம் தந்தார், அவர் என்னை அபிஷேகித்தார், ஜனங்களுக்கு சென்று என்னுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்காக என்னை அபிஷேகம் செய்தார் என்ற நினைவை அவன் முற்றிலுமாக எடுத்து போட்டான். ஆனால் ஒரு ஊழியக்காரனாகவே திரிந்தான், சுற்றி திரிந்தான். அவனுடைய இருதயமோ, அவனுடைய இருதயத்தில் என்ன நினைவுகள்? ஏதோ பணம், பண ஆசை, பணம் வேண்டும். இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள், தமிழ்நாட்டை குறித்த தாகத்தில் பேசுகிறேன். பணத்தை கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு வீடை கட்டுவார். வேதத்தில் அதற்கு எந்த சாட்சிகளும் இல்லை. இல்லை. செங்கலை கொண்டு வாருங்கள், ஒவ்வொருவரும் ஒரு லோடு செங்கல் கொண்டு வாருங்கள், கட்டுங்கள், கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். எந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம்? வேதனையோடு நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். எந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம்? காரணம் என்ன? பாம்பை போல வினவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரையும் குறை சொல்லுவதற்கோ அல்ல. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதினது போல, அவர்களை விட்டு விலகு, இவர்களை விட்டு விலகு என்று தான் அப்போஸ்தலனாகிய, புறஜாதிகளின் அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளை கொடுத்தான். இங்கே பாருங்கள், யூதாசுடைய நிலைமை பொருளாசை. யூதாஸ் ஆண்டவரை எப்படி காட்டி கொடுத்தான்? ஆண்டவரை வைத்தால் பணம் கிடைக்கும். நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே கடைசியில் தான் கிளைமேக்ஸ். ஆண்டவரை காட்டி கொடுத்தால் பணம் கிடைக்கும். யோவான் ஆண்டவரை எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் எப்படியாக காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திற்கு? எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது இந்திய தேசம் ரட்சிக்கப்படுவதற்கு? காரணம் என்ன? யோசித்து பார்ப்போம். காரணம் என்ன?